ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்போசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி அப்பம். ராகி மோஸ்ட்லி கலருக்காகவே நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதுங்க. இப்போ இதில் ஸ்வீட் சேர்த்து நம்ம செய்யும்போது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமுக்கான பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ்னே இதை சொல்லலாம். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எள்ளை நல்லா பொரிய விட்டுக்கலாம். எள்ளு நான் கரெக்டாக 1 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். எள்ளு நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதிலேயே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கோகனட்டாக இருந்தால் நல்லா அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக இந்த ஹீட்லேயே வறுத்துட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்தா போதும், வாசனை வர வரைக்கும். லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் கேழ்வரகு எந்த கப்பால் அளந்தனோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக கரையிற அளவுக்கு விட்டால் போதும். தூசி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வடிகட்டிக்கோங்க. அதை வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் பபுள்ஸ் வர வரைக்கும் விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ராகியை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக, என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காக. நம்ம வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எள்ளை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு மேலே வெடிக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இந்த வெள்ளை தண்ணியை விட்டு கலந்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. நல்லா ஸ்பூன் வச்சு கலந்ததுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. உருட்டி எடுத்து இப்படி தட்டினோம் அப்படின்னா கிராக் எதுவுமே விழக்கூடாது. அப்படி கிராக் விழுந்தது அப்படின்னா லைட்டாக வெள்ளை தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிராக் இல்லாமல் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க. அது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை தொடச்சி விட்டுருங்க. எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ராகி இதை சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. உங்களுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா ஒரு 1/4 இன்ச்சு தடிமன் உள்ள மாதிரி தட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். கொஞ்சமாக ராகியை போட்டு பார்ப்போம். உடனே மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மேலே உப்பி வரும். அதே போல் நல்லா தடிமனாக தட்டிக்கோங்க, எங்கேயும் விரிசல் இல்லாமல். சூப்பராக உப்பி வந்துருச்சு பாருங்கள். எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஹாலோவாக இருக்க உள்ளார அப்படின்ட்டு. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஹார்டாகவும் ஆகலை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ராகி அப்போ இம்மிடியேட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். முக்கியமான விஷயம் விரிசல் இல்லாமல் தட்டணும். அதே போல் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.